எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைதோபாயனோ விரஹகாதர ஆஜூஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி. எம் எவரை என்று ஆரம்பித்து தம் அவரை என்று ஆனதோஸ்மி நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறது. எவரை அவரை என்று சொல்லியிருப்பது சுகாச்சாரியாலைத்தான். ஆனால் ஸ்லோகத்தில் தேடிப் பார்த்தால் அந்த பெயரையே காணோம். சர்வபூத ஹிருதயம் முனிம் என்றே குறிப்பிட்டிருக்கிறது. சர்வ பூதங்களுக்கும் ஆதாரமான பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கும் ஒருவர்தானே சர்வபூத ஹிருதயத்திலும் வசிக்கக்கூடிய முனிவராக இருக்க முடியும். சுகர் ஒருத்தரைத்தானே அப்படி முக்கியமாக நினைப்பதாக இருக்கிறது. பிரம்மஞானிகள் பல பேர் இருந்தாலும் சுகபிரம்மம் என்று அவர் ஒருத்தரைத்தானே சிறப்பித்துச் சொல்கிறோம். சர்வபூத ஹிருதயராக இருக்கப்பட்டவரை ஒரே ஒரு சரீரத்தில் மட்டும் உள்ள ஜீவனாக வைத்து நாமகரணம் செய்த சுகர் என்ற பெயரால் குறிப்பிடுவது அகண்டத்தை ரொம்பவும் குறுக்கி கண்டமாக்கினார் போலத்தான் என்பதாலேயே பெயர் குறிப்பிடவில்லை என்று தோன்றுகிறது. நாமரூபம் கடந்தவர் என்று காட்டுவதாக நாமத்தை சொல்லாமல் விட்டிருக்கிறது. ஆனாலும் அடையாளம் காட்டாமல் விடவில்லை. ஸ்லோகத்தில் வைபாயனம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. புத்திரேதி என்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது. வைபாயனர் என்பது வியாசர் தீவில் தீபத்தில் பிறந்ததால் அப்படி பெயர். அவரால் புத்ரா என்று புத்திரேதி என்று கூப்பிடப்பட்டவர் அந்த சர்வபூத ஹிருதயர் என்று அடையாளம் காட்டியிருக்கிறது. வியாச புத்திரர் என்றால் சுகர்தான் என்று புரிந்து கொண்டு விடுகிறோம். எம் என்பதற்கு அப்புறம் பிரவ்ரஜந்தம் என்று இருக்கிறது. அப்படி என்றால் இருந்த இடத்தில் இல்லாமல் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்பவர். வீடு வாசல் என்பதாக ஸ்வயகிருகம் என்று ஒன்று இல்லாமல் அதை விட்டு ஓடுபவர் என்று அர்த்தம். அதனால்தான் சந்நியாசத்தில் உசந்த வகையை பிரவரஜ்யை என்றும் அப்படிப்பட்ட சந்நியாசியை பரிவ்ராஜகர் என்றும் சொல்வது. இப்படி சுகர் வீட்டை வாசலை விட்டு ஓடுகிறார் என்று ஸ்லோகம் சொல்கிறது. அப்புறம் அவருக்கு அனுபேதம் அபேத கிருத்தியம் என்று 2 அடைமொழி கொடுத்திருக்கிறது. அனுபேதம் என்றால் உபநயனம் ஆகாதவர், அபேத கிருத்தியம் என்றால் சாஸ்திரோக்த கர்மா மற்ற காரியங்கள் ஆகியவை எல்லாவற்றில் இருந்து விடுபட்டவர். பூணூல் போடுவதற்கு முந்தையே சகல கர்ம அனுஷ்டானத்தையும் கடந்த ஞானி ஆகிவிட்டவர். மற்றவர்கள் யாரையாவது பற்றி இப்படி சொல்லியிருந்தால் ரொம்பவும் உயர்வாக நினைப்போம். ஆனால் சுகர் விஷயத்திலோ இப்படி சொல்வது சித்தே முந்தி சிறிது முன்பு நாம் அவரை தெரிந்து கொண்ட உயர்ந்த நிலையில் இருந்து இறக்கிவிட்டதாகவே தோன்றுகிறது. குரு ரத்னமாலிகாவில் என்ன பார்த்தோம்? தாயார் கர்ப்பத்தில் இருந்து நழுவும் போதே, அதாவது குழந்தையின் சரீரம் பூமியில் படுவதற்கு முன்பே அது பூலோக இன்ப துன்பங்கள் எதனாலும் கலக்கப்படாத ஞானத்தை பெற்றிருந்தது என்று பார்த்தோம். அப்படி இருந்த குழந்தை சில வருஷங்கள் வளர்ந்த பிறகுதான் அனுபேதம் பூணூல் போடப்படாத பாலன் என்று குறிப்பிடப்படும் பச்சை குழந்தைக்கும் கூட பூணூல் போடாததால் அனுபேதம்தான். ஆனாலும் குறிப்பிட்டு அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட பூணூல் போடுகிற வயசு, ஆனாலும் போடவில்லை என்றே அர்த்தம் கொடுக்கும். இன்னும் ரிட்டையர் ஆகாதவர் என்று ஒருத்தரை பற்றி சொல்கிறோம். அப்போது அவர் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற வயசுக்காரர் என்றுதானே எடுத்துக்கொள்கிறோம். சமீபத்தில்தான் சர்வீஸில் சேர்ந்தவர் 30-40 வயசானவர் ஆகியோரும் ரிட்டையர் ஆகாதவர்கள்தான் என்றாலும் அப்படி சொல்லுவது இல்லை அல்லவா? உபநயன சம்ஸ்காரம் ஆகாதவர் என்றால் கிட்டத்தட்ட அந்த வயசு கடந்திருப்பவர் என்றே அர்த்தம். அந்த நாளில் கர்ப்பத்தை கூட்டி 8 வயசிலேயே பிராமண பிள்ளைகளுக்கு பூணூல் போட்டிருப்பார்கள். ரொம்பவும் மேதாவிலாசம் தெரிகிற குழந்தையாயிருந்தால் 5 வயசிலே கூட போட்டுவிடலாம் என்று சாஸ்திரம். வியாசாச்சாரியால் அப்படித்தான் போட உத்தேசித்து இருப்பார் என்றால் கூட அனுபேதர் எனப்படும் சுகருக்கு கிட்டத்தட்ட 5 வயசு இருக்க வேண்டும். பிறக்கும் பொழுதே ஞானியாய் இருந்தவரை 5 வருஷம் தள்ளியே ஞானி என்று குறிப்பிட்டால் அது அவரை இறக்கி சொல்வது போலத்தானே. அப்படி இல்லை என்று காட்டத்தான் அனுபேதம் என்று சொல்வதற்கு முன்னாடியே பிரவ்ரஜந்தம் என்று சொல்லியிருக்கிறது. வியாசாச்சாரியாளின் ஆசிரமத்தையும் அது இருந்த அரண்யத்தையும் விட்டுவிட்டு சுகர் ஓடியதை பிரவ்ரஜந்தம் என்ற வார்த்தை தெரிவிக்கிறது. பின்னால் வருவதில் இருந்து அவருக்கு சரியாக ஓட முடியாமல் வியாசாச்சாரியால் புத்ரா புத்ரா என்று கதறிக்கொண்டு பின்தங்கி போனதாகவும் தெரிகிறது. ஒரு குழந்தை இந்த அளவுக்கு கைகால் வளர்ந்து ஓடும் சக்தி பெறுவதற்கு 4-5 வயசு ஆக வேண்டும் அல்லவா? கர்ப்பத்தில் இருந்து விழும்போது அப்படி ஓட முடியுமா? அதனால்தான்
பிறந்ததில் இருந்தே பரிபிராஜகராக ஓடுகிற எண்ணம் கொண்ட ஞானியாகத்தான் சுகர் இருந்தார் என்றாலும், அந்த எண்ணத்தை காரியமாக்கி அவர் புறப்பட்ட சமயத்தை குறிப்பிடும்போது அவரை உபநயனம் ஆகாதவர் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாம் மாயை, இதையே இன்னொரு தினசில் சொன்னால் எல்லாம் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டுள்ள ஞானி எந்த இடத்தையும் விட்டு எங்கேயும் போக வேண்டாம்தான். ஆனாலும் ஒரே இடத்தில் இருந்தால் அங்கே வசிப்பவர்கள் அந்த இடத்துக்கே அவர் சேர்ந்தவர், அந்த இடம் அவருக்குச் சேர்ந்தது, அவர் தங்களைச் சேர்ந்தவர், தாங்கள் அவரைச் சேர்ந்தவர்கள் என்று தப்பான அட்டாச்மெண்ட்டுகளை கல்பித்துக் கொள்வார்கள். அப்படி கூடாது என்றுதான் ஞானி பரிபிராஜகனாக திரிவது. கால் கை முளைக்கும் வரை சுகர் பொறுத்து பார்த்தார். அப்புறம் புறப்பட்டு விட்டார். தகப்பனாரான வியாசாச்சாரியால் மகா பெரியவர்தான் என்றாலும் இன்னும் பிள்ளையைப் போல பிராமி ஸ்திதியிலேயே ஆணியறைந்த மாதிரி நிற்கவில்லை. புத்திர வாத்சல்யம் என்ற மாயை அவரை தொட்டுக்கொண்டுதான் இருந்தது. இதை வளரவிடப்படாது என்று புத்திரர் நினைத்தார். உபநயனம் பண்ணுவதற்கு அனுமதித்து விட்டோமோ, அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரம தர்மப்படி நடக்கத்தான் வேண்டி வரும். கர்மாவில் பற்றே இல்லாத நாம் அத்தியனம், சமிதாதானம், பிக்ஷாச்சரியம் எல்லாம் பண்ணியாக வேண்டி வரும். இப்படி நம்முடைய சகவாசத்தை நீடிக்கவிட்டால் தகப்பனாரின் பாசமும் ஜாஸ்தியாகிக் கொண்டேதான் வரும். நம்மை எதுவும் கட்ட முடியாவிட்டாலும் அவர் கட்டில் நன்றாக அகப்பட்டுக் கொள்வோம். இதனால் இப்போது வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும். தகப்பனார் ரொம்பவும் துக்கப்படத்தான் செய்வார். ஆனால் இன்னும் தள்ளி போட்டுக்கொண்டு போக போக அவருக்கு பந்தமும் வலுவாகி நம்மை பிரிகிற துக்கமும் ஜாஸ்தியாகிக் கொண்டேதானே போகும். அதனால் இப்போதே ஓடிப் போயிடணும் என்று ஓட ஆரம்பித்தார். நாம் ஒரு இடத்திற்கு போகிறோம் என்றால் அங்கே நமக்கு ஏதாவது காரியம் இருக்க வேண்டும். அந்த காரியம் முடிந்துவிட்டால் அங்கே இருந்து புறப்பட்டு விடுவோம். உபன்யாசம் கேட்பதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். நான் பேசி முடித்த பின் உட்கார்ந்திருப்பீர்களா? புறப்பட்டு விடுவீர்கள். ஒரு பிரம்மஞானியை புத்திரனாக பெற்று லாலனம், சீராட்டல் செய்ய வேண்டும் என்ற பாக்கியம் வியாசருக்கு இருந்தது. சுகரை அப்படி பெற்று நிறைய லாலனம் பண்ணி ஆயிற்று. இனிமேலேயும் அவர் அங்கேயே இருந்தால் பாக்கியம் போய் பாசபந்தம்தான் உண்டாகும். அதனால் வந்த காரியம் ஆகிவிட்டதென்று வியாசர் ஆசிரமத்தை விட்டு சுகர் புறப்பட்டு விட்டார். எல்லா இடங்களிலும் உள்ள ஜனங்கள், சத்துக்கள், சாதகர்கள் அவரை தரிசனம் பண்ணி பயனடைய வேண்டும் என்று திவ்ய சங்கல்பம் இருந்தது. அதனால் கால் போன போக்கில் சஞ்சாரம் பண்ணி கிளம்பினார். லோகத்துக்கு தரிசனம் கொடுக்கிற காரியம் தனக்கு இருக்கிறது என்று நினைத்து கர்த்தாவாக அவர் புறப்படவில்லை. ஒரு எண்ணமும் இல்லாமல் தான் புறப்பட்டார். ஆனால் அதிலேயே திவ்ய சங்கல்பத்தின் நிறைவேற்றமும் அமைந்தது. பிள்ளை ஓடுவதை பார்த்து வியாசாச்சாரியால் அவரை தடுத்து பிடித்து அழைத்து வருவதற்காக பின்னாலேயே ஓடினார். அவருக்கு ஈடு கொடுத்து இவரால் ஓட முடியவில்லை. அவர் எங்கேயோ போய்விட்டார். இவர் புத்ரா புத்ரா என்று கதறிக்கொண்டு பின்னால் போகிறார். துவைபாயனோ விரக காதர ஆஜூவாக புத்ரேதி. துவைபாயனர் ஆகிய வியாசர் பிரிவொற்றாமையால் தவிதவித்துக் கொண்டு புத்ரா என்று கூப்பிட்டுக் கொண்டே போனார். அப்போது என்ன ஆயிற்று? ஒரு அதிசயம் நடந்தது. தரவோ அபிநேதுகு. அபிநேத்ரு என்றால் நடித்து காட்டுபவர், நடிகர், ஆக்டர் என்கிறார்களே அது. ஒரு நடிகன் என்ன பண்ணுகிறான்? கதையில் வருகிற யாரோ ஒரு பாத்திரத்துக்கு பிரதிநிதியாக இருந்து அவன் பண்ண வேண்டியதையெல்லாம் தான் பண்ணுகிறான். என்றைக்கோ ராமர் இருந்துவிட்டு போய்விட்டார். இப்போது அவர் பாட்டுக்கு ஸ்வஸ்தமாக பரமபதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் சயாம், தாய்லாந்து, ஜாவா முதலிய தேசங்களிலும் கூட ராமாயண டிராமா, சினிமா எல்லாம் நடந்தபடி இருக்கின்றன. யார் யாரோ அபிநேத்ருக்களாக ராமர் வேஷம் போட்டுக் கொள்கிறார்கள். நிஜராமர் இப்போது ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் உச்சியில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆக்டர்கள் எல்லாம் அவருக்கு பதில் அவருடைய பிரதிநிதியாக வனவாசம் பண்ணுகிறார்கள். சீதையை பறிகொடுக்கிறார்கள். ராவண சம்ஹாரம் பண்ணுகிறார்கள். டிராமாவிலே தசரதரோ விஸ்வாமித்திரரோ அல்லது ராவணனோ ராமா என்று கூப்பிடுகிற போதெல்லாம் நிஜராமர் ஏன் என்று கேட்பது இல்லை. இந்த அபிநேத்ருதான் பதில் கொடுக்கிறான். அந்த மாதிரி வியாசர் புத்ரா புத்ரா என்று கூப்பிட்டுக் கொண்டு ஓடிய போது சுகர் ஒன்றும் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அவருக்கு பிரதிநிதிகளாக காட்டில் இருந்த மரங்கள் எல்லாம் ஏன் ஏன் என்று கேட்டன. தரவோ அபிநேது, தருக்கள் அபிநேதாவின் காரியத்தை பண்ணின. அதாவது சுகருடைய பிகாஃபில், சார்பில் மரங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணின, பதில் கொடுத்தன.
அவரை கூப்பிட்டால் இவை ஏன் பதில் கொடுக்க வேண்டும் என்றால், அவர் யார்? சர்வபூத ஹிருதயரானவர், எல்லாம் தாம் என்று ஆன பிரம்மஞானி. ஆகையால் சேதனா சேதனங்களான சகலத்தில் உள்ளேயும் அவர் நிறைந்து இருந்தார். அதனால் அவை எல்லாமே அவர் மயமாகி தன்மய தயா ஏன் ஏன் என்று பதில் குரல் கொடுத்தன. மரங்கள் மட்டுமில்லை, மிருகங்கள், பட்சிகள், மலை, நதி எல்லாமேதான் பதில் கொடுத்தன. ஆனாலும் பொதுவாக உணர்ச்சியே இல்லாமல் ஜடமாயிருப்பதை மரம் மாதிரி என்றுதானே சொல்கிறோம். உணர்ச்சி போய்விட்டால் மரத்து போயிடுத்து என்றுதானே சொல்கிறோம். அதனால் மரங்களே சுகருக்காக பதில் குரல் கொடுத்தன என்றால், அத்தனை ஜீவ ஜட பிரபஞ்சமும் அவருக்கு பிரதிநிதியாக பிரதிவச்சனம் பேசின என்று அழுத்தமாக காட்டியதாக ஆகும் என்றே தரவோ அபிநேது என்று பாகவத புராணத்தை பிரவச்சனம் செய்த சூத பௌராணிகர் போட்டிருக்கிறார். ஸ்லோகம் இவ்வளவு சொன்னதோடு நின்று விடுகிறது. விருட்சங்கள், மிருகங்கள் முதலியன சுகராக பதில் கொடுத்த பிறகு வியாசருக்கு என்னாயிற்று என்று அதில் இல்லை. ஆனால் நாம் ஊகித்து விடலாம். சுகர் என்ற ஒரு சரீரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தவர் பட்டுக்கொள்ளாமல் பட்ட கட்டை போல ஞானியாக அவர் பாட்டுக்கு பதில் சொல்லாமல் போய்விட்டார். எத்தனை ஞானியானாலும் அவருடைய ஹிருதயத்தில் ஈஸ்வரன் பிரேமையை சுரக்காமல் விடமாட்டான். அதனால் சர்வபூத ஹிருதயரான அவர் தம்முடைய மற்ற சரீரங்களைப் போன்ற மரம், மட்டை ஆகியவற்றின் மூலம் அழுகின்ற அப்பாவுக்கு ஆறுதலாக பதில் கொடுக்க பண்ணிவிட்டான். இப்படி அந்த ஒரு விரக்தியுடன் பேசாமல் ஓடிக்கொண்டுள்ள போது பாக்கி அத்தனை வஸ்துக்களும் பிரேமையுடன் பதில் சொன்னதிலேயே வியாசருக்கும் ஆறுதல் ஏற்பட்டது மட்டுமில்லாமல் ஆத்ம ஞானமும் ஆழமான வேரூன்றி இருக்க வேண்டும். ஒரு ரூபத்தில் மாத்திரம் பிள்ளை இருக்கிறது என்றால் அதை போகவிடப்படாது என்று பிடித்து வைத்துக் கொள்ள தோன்றும். அத்தனை ரூபத்திலும் இருக்கிறது என்றால் அது எப்படி பிரிந்து போகும்? இவர் எங்கே இருந்தாலும் அங்கேயும் தானே பிள்ளை இருப்பான். அதனால் அதற்காக அழவேண்டியதே இல்லைதானே. வியாசரும் சாமானியப்பட்டவர் இல்லையே. ஆகையால் பிரிய முடியாததாக எங்கும் நிறைந்து இருப்பதாக ஒன்றை தெரிந்து கொள்ளும் போது அதை ஒரு ஊகமாகவோ புத்திவாதமாகவோ மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அனுபவித்தே அறிந்திருப்பார். பிள்ளையாக அறிந்தவரை எல்லாமாகி எங்கும் நிறைந்த தத்துவமான பிரம்மமாகவே அறிந்திருப்பார். எல்லாமாகி எங்கேயும் நிறைந்திருப்பது என்றால் அப்போது வியாசராகிய தாமுமாகி தமக்கு உள்ளேயும் தான் அதுதான் நிறைந்து இருக்கிறதென்று கண்டு கொண்டிருப்பார். அதாவது ஆத்ம ஞானத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பார். கொஞ்சம் கூட அன்போ அனுதாபமோ இல்லாத மாதிரி ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டு தகப்பனாரை பிரிந்து சென்று கதற கதற அடிக்கும் போதே சகல ரூபங்களிலும் இருந்து கொண்டு அவருடைய பாசபந்தத்தை போக்கி அவருடைய ஞானம் ஸ்திரமாக வலுப்படுவதற்கு பெரிய உபகாரத்தை சுகர் செய்திருக்கிறார்.